இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு. நம்ம இப்போ ஒரு லுக்கு செட் பண்ணுவோம்ல, இது நமக்கு சூட் ஆகுது. சில பேர் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு முடி ஆக்சுவலாக இதாக இருக்குது, இப்படி பண்ணலாம். என்னோட 100% கொடுத்தும் அது ஏன் இங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது நான் அனலைஸ் பண்ணல. வெல்கம் டு த ஷோ சார். சார் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கலாம். எப்படி சார் இவ்வளோ ஸ்டைலிஷாக உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கீங்க, என்ன சீக்ரெட் சார்? சீக்கிரட் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தொழில் அதை நேசித்து ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிதான். அந்த விதத்தில் எனக்கு பாடியோ ஃபிசிக்கலாக ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் அது ஒரு க்ரைட்டீரியா தான். நடிகன் மட்டும் கிடையாது. ஒரு நடிகனா நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயங்கள். நீங்கள் நடித்த ஒரு 4 படத்தை பேர் சொல்ல போகிறேன். ஸோ டக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கங்கா கௌரி, படிவேற்பு, கண்ணால் பேசுவா, கவுண்டமணி, சேரன் சாரோட பாண்டவர், அது குடும்ப உறவுகள், தடையற்க தாக்க என்ன டக்கு ஞாபகம் வருதா? எல் ஷேப் ரோடு படம். அந்த படத்தில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் அதில் வரும். அதுதான் ஞாபகம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2-3 தடவை போய் எடுக்க முடியாமல் மழை பெஞ்சு திருப்பி போய் ஃபைனலி குற்றம் 23 அகைன் போலீஸ் தான் எனக்கு ஞாபகம். எனக்கு காப்புனா எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் அறிவோம் சார் மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது சென்சிட்டிவான இஷ்யூ, அதை வந்து நம்ம வெளியில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அது மக்கள் அதுக்கான வரவேற்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி. ஓகே சார். ஸோ இன்றைக்கி வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அந்த கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப சக்ஸஸான படங்கள் தான் கொடுத்துட்ருந்தீங்க. பட் இடையில சில படங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த டவுன் பொசிஷனை எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க? அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? நான் நடிகருக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா ஒரு ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு படம் ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா அது தவறுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு படம் பண்ணுவேன்னா அப்போலேருந்தே பிடிவாதமாக இருந்தேன். ஸோ ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த படம் நான் கமிட்டே பண்ணுவேன். இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருந்தது. பட் ஆனால் அது நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. சில என்ன தவறுகள் செஞ்சோன்னு அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த டைமெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் தட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஃபேஸ் இது. ஏன்னா என்னோட 100% கொடுத்தும் அது ஏன் இங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது நான் அனலைஸ் பண்ணல. அது ஒரு வேலை ரிலீஸ் சரியில்லாமல் இருக்கலாம், அந்த ப்ரொடியூசர் சைடில் பப்ளிசிட்டி பண்ணாமல் தியேட்டரே போடாமல் திடீர்னு டப்புன்னு ரிலீஸ் எப்படி ஆடியன்ஸை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பக்குவம் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நடிகனாக கரெக்டாக எனக்கு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து அப்புறம் ஒரு படங்களோட கதை கேட்குற விதமே கொஞ்சம் மாற்றணும். ஆடியன்ஸாக என்ன கனெக்ட் ஆகுது படம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணால் நம்மள்கிட்ட என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இல்லை. அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி நான் படம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவரும் ஏன் போக்கிலே விட்டாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவலில் நம்ம என்ன பண்ண முடியும் அதை நான் பண்ணேன். பட் நோ ரிக்ரெட்ஸ். கரெக்டாக சின்ன படியாக சின்ன ஒரு படி மேலே தான் எனக்கு கொண்டு போயிட்டு இருந்தார். அஃப்கோர்ஸ் டைம் ஆச்சு. பட் அதுக்கான பலன்கள் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் இதை தக்க வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்றது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக அதை மனசில் வச்சுட்டு தான் ஒரு படமும் பண்ணேன். ஓகே. ஸோ அதனால தான் இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் மூவிஸே பண்ணிட்டுருக்கீங்க. அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி நடந்ததா இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அது அருண் விஜய்க்கு நடக்குதா? எனக்கு சூட் ஆகிற மாதிரி கதைகள் வந்து சொல்கிறாங்க. அதில் எது நல்லா இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நான் பண்ணுறேன். நானாக தெரிஞ்சு போய் இந்த மாதிரி கதை தேடுறதோ அந்த மாதிரி பண்ணணும்னு நான் எதுவுமே பண்ணல. அந்த கதைகளில் எது நல்லா இருக்குது, இது ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும், இந்த கேரக்டர் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் நீங்கள் பார்த்த படங்கள் இப்போது ஆக்ஷன் ஓரியன்ட்னா எனக்கு ப்ளஸ் ஆக்ஷன். ஸோ
ஸோ என்னோட ப்ளஸ்ஸை நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ அதையும் நான் அவுட் அண்ட் அவுட் இல்லாமல் அங்கங்கே நமக்கு வந்து நம்மளோட விஷயங்கள் அதை நம்ம ப்ளஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ விஜயகாந்த் சார் வந்து அவரோட ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணார், 100 படம் மேலே பண்ணிட்டாரு. அர்ஜுன் சார் அவரோட ப்ளஸ் யூஸ் பண்ணார், 100 படம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ரஜினி சாருக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம வேற என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது, வேற என்னென்ன ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபியூச்சரில் அப்படி தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு அந்த பேஸ் இருக்குமே தவிர பட் கதைக்களம் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் சார். வேறு பண்ணணுங்கிறதா எங்களோட ஆசையும். சார் வந்து துள்ளி தெரிந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த சூட் கேஸில் வந்து காய்கறியை வச்சுக்கிட்டு ஒரு சேட்டையான ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி லைஃப்பில் ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கீங்களா சார்? சேட்டை நிறைய பண்ணது உண்டு. பிகாஸ் நான் ஒரே பையன்றதுனால கொஞ்சம் செல்லும். நான் ஏதாவது பண்ணேன்னா சிஸ்டர்ஸ் தான் அடி வருவாங்க. எட்டு சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க தான். அம்மா தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ஒரு தடவை எனக்கும் அக்காவுக்கும் சண்டை வந்துச்சு. அப்போது ஏசி வெனிட்டு வந்து ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த வெறும் இந்த கவர் மட்டும் போட்டு மூடி வச்சுருக்கேன். கதவை சாப்பிட்டு நான் பேசிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு சும்மா பயமுறுத்தணுன்றதுக்காக ஏசி வீட்டுக்குள்ளே இறங்கினேன். நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பக்கத்து வீட்டில் ஜம்ப் பண்ணி அப்படியே அவங்க வீட்டு வழியாக வெளியில் போயிட்டு தெரு முக்கில் எங்கள் தெரு அப்படின்னா தெரு பெண்டாகவும் மெயின் ரோடு கொடுப்போம். அந்த பெண்டாகிற இடத்துல ஒரு டெட் எண்ட் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு மரம் அப்போ ஏதோ வெட்டி இருந்தாங்க. மரத்துக்கு எடுத்து உட்காந்துட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கப்புறம் நமக்கு போக தெரியாது. ரொம்ப சின்னதாக இருந்தோம். இப்போ 6th 7th படிச்சுட்டு ரொம்ப 1 hour ஆச்சு, 1.5 hours ஆச்சு, யாருமே கூப்பிட வரலையே, என்ன ஆச்சு திரும்பி அப்படி தெரு முனையில் பாருங்க யாராவது வராங்க. வரவே இல்லை. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா வீட்டை தட்டி பார்த்துருக்காங்க. என்னோட கசின் வந்துடு ரூமை தட்டியிருக்காரு. ரூம் தட்டினோன்னு திறக்க மாட்டேங்கிறான். அருண் என்ன அருள் வந்து கூப்பிட்டுருக்கும் வரல. பயந்துட்டாங்க. உடனே இடிச்சு உடச்சி தான் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோன்னு திறந்துருக்கு. பயங்கர டென்ஷனு. இப்போ அம்மா வந்து என்னாச்சுன்னு எங்கள் அக்காட்ட கேட்குறாங்க. இல்லை சண்டை போட்டோம்னா அட்டி அங்கே அக்கா டேடி எங்கே போனான்னு தெரியல, என்ன பண்ண அப்படின்னு போடுறாங்கன்னு தெரிஞ்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா நினச்சிட்டாங்க ஏதோ பயந்துட்டாங்க, பதறிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு ஓடிட்டாங்க. ஓடிட்டு அங்கே பார்த்து அடிச்சு இது பண்ணி அங்கே பார்த்தா வேறு ஏதோ நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் என் குக்கு வந்து ஒரு சமையல்காரர் வந்து அப்படின்னு நடந்து வந்து அப்படியே அந்த தெருக்கு முக்கில் வந்து பார்த்துட்டு நான் அப்படியே ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்தேன். இது என்ன பண்ணுறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அப்படியே அப்படின்னு சன்னா எல்லாம் தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வாங்க வீட்டுக்கு சொல்றாரு. அங்கே போனவங்க தான் தெரிஞ்சு சீரியஸ் ஆகிடுச்சு. அம்மா பயங்கர அப்பா வந்து ஷூட்டிங்லேருந்து வர வச்சு இப்படிலாம் ஒரு கலைபரமாக நடந்துச்சு. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சினிமாவில் தான் இருக்காங்க. யார் உங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா? யாரோட அட்வைஸ் உங்களுக்கு சூட் ஆகும்? ஸோ சூட் ஆகிற அட்வைஸ் தான் எடுத்துப்பீங்க. ஸோ யாரோட நம்ம இப்போ ஒரு லுக்கு செட் பண்ணுவோம்ல, இது நமக்கு சூட் ஆகுது. சில பேர் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு முடி ஆக்சுவலாக இதாக இருக்குது, இப்படி பண்ணலாம், மீசையை கொஞ்சம் குறைங்க. இப்போது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் சில இது வந்து நம்ம இப்போ ஜெயிக்கிற இதில் இருந்தோம்னா நமக்கு நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு தெரியும். நமக்கு வந்து நம்ம பண்ணுறத சூப்பர் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்போ அந்த தேடலில் இருக்கும் போது ஆளாளுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் தான் நிறைய லுக்ஸ் இன்பிட்வீன் என்னோட படங்களில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும்னு நினச்சதை விட இவங்கெல்லாம் திணிச்சு சில விஷயங்கள் பண்ணாங்க. அதில் வந்து நிறைய லுக்ஸ் அது மாதிரி மாறிச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் ஒரு நமக்குன்னு ஒரு இது செட் ஆச்சு. ஒரு பாண்டவர் பூமி, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜனனமாக இருக்கட்டும். அப்போ நம்ம I came to know which suits. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக I started working on my looks. நமக்கு என்ன கரெக்டாக இருக்குது, கேமரா என்ன செட் ஆகுது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிழிக்கிறது. எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம கிழிப்பாங்க. அப்பா வந்து ஜாஸ்தி அவங்க வந்து நல்லா இருந்தால் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல இருக்கும். எனக்கு வந்து ஆஃப் லேட் நான் பண்ண படங்களுக்கு தான் எனக்கு நிறைய பேசலைன்னா கூட நான் சொன்னேன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க ஜஸ்ட்டு அவங்களோட அந்த ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் ரியலி லைக் த கேரக்டர். அந்த ஜெஸ்டர் தான் காட்டுவாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நைட்டு வந்துட்டு படம் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இப்படி இருந்துக்கலாமோ, அது அப்படி இருந்துக்கலாமோ, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுதான் கரெக்டு அப்படி இருந்துக்கலாம். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னோட படங்கள் உட்காந்து. அது முன்னாடி இல்லை, அந்த டைம் அப்பாவுமே பயங்கர பிஸி. ஸோ அப்பா கூட உட்காந்து பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க அந்த டைம். ஸோ நவ் ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரீ. அவங்க அவ்வளோ இது பண்ணிக்கிறது செலக்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் சிட் அண்ட் டாக். அது எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயம். ஃபைட்டர் உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸ்கை டைவிங், அப்புறம் ஸ்கேட்டிங், இதெல்லாம் ஒன்றா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறீங்க. அது எப்படி, அது ஆர்வம் எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு? எல்லாம் ஏதோ ஒரு ஸ்போர்ட்டு, ஒரு அட்வென்ச்சர் பர்சன். நான் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும், அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். இந்த ஸ்கீயிங் பண்ணணும்னு ஆசை எனக்கு. வாட்டர் ஸ்கீயிங்காக இருந்தாலும், ஸ்னோவில் ஸ்கீ பண்ணணும்னு ஆசை. ஸோ சர்ஃப் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரியான அப்பப்போ ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஜெட் ஸ்கீ பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பஞ்சி ஜம்பிங் முடிச்சிட்டேன். ஸ்கை டைவ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வெறும் ஸ்கை டைவ் ஒரு டேண்டம் மாதிரி இன்னொருத்தங்களுக்கு கூட ஜம்ப் பண்ணுறது அது ஒரு பெரிய த்ரில் இல்லையே, நம்மளே பண்ணணும் அப்படின்னு அதுக்கு டைம் வேணும். பட் அப்போன்னு பார்த்து எனக்கு வந்து படங்கள் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக, அப்போது எனக்கு கேப்பெல்லாம் இருந்துச்சு. அப்போது டக்குன்னு போய் கோர்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அதுக்கு வீட்லேயும் என்கரேஜ் பண்ணாங்க, பட் பயந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுத்துட்ருக்கேன். விஜய் சார் அவரோட சேர்ந்து மணி சார் படத்தை நடிச்சிங்க. அந்த வேதாவோட இந்த விக்டர் சேர்ந்து நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? இல்லை, நிறைய சீன்ஸ் அவர் கூட இல்லை ஆக்சுவலாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எங்களுக்கான அந்த ஸ்கோப் படத்தில் வந்து எனக்கும் விஜய் சாருக்கும் இல்லை. பட் கிடைச்ச ஒரு இதில் பட் ஒரு வண்டர்ஃபுல் பர்சன் ஆக்சுவலி. ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர். மணி சாரும் அந்தந்த ஆக்டர்ஸை அவங்கவுங்க மாதிரி பிஹேவ் பண்ணி வச்சார். இது ஒன்றும் புதுசாக மாற்றணும்னு சொல்லிட்டு யாரையுமே மாற்றலை ஆக்சுவலாக. சிம்புவாக இருக்கட்டும், இல்லை அன்சாமியனாக இருக்கட்டும், அவங்களோட ஜோனில் விட்டார். அதுதான் அங்கே வந்து லைவாக இருந்தது விஷயம். ரொம்ப ஓவராக நாங்கள் இப்போ மேபி தியாகம் வந்து இந்த பிகினிங் போர்ஷன் இருக்கட்டும், லுக் வைஸ் எல்லாமே பண்ண. பட் அவங்க வந்து அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட விஷயம், அவங்க ஜோனுக்குள்ளே நிறைய ப்ளே பண்ண முடியும். அதுதான் படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து மணி சாரோட தாட். ஸோ அதுதான் அந்த படத்தில் பெருசாக இருந்துச்சு. ஸோ விக்டர் மாதிரி அடுத்து ஒரு நெகட்டிவ் ரோல் எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதையாக இப்போ விஜய் சாரோட அந்த டாக் போயிட்டுருக்கு, அது உண்மையா சார்? நான் ஆல்ரெடி மறுபடியும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் எனக்கு தெரியல இன்னும். எனக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் இட். வந்துட்டுருக்கு அந்த மாதிரியான எனக்கு இன்னும் அந்த ஒரு செய்தி வரல. இல்லை, கண்டிப்பாக அந்த ரோல் நான் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க நம்பினாங்கன்னா எனக்கு அது சூட் ஆகும் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இட் ஹேஸ் டு ஒர்க் ஆன், எல்லாம் ஒர்க் ஆகணும் இல்லையா? ஓகே, சூப்பர் சார். சார் மணிரத்னம் சார், டைரக்டர் அறிவுலகன் சார், அப்புறம் மயில் திருமணி சார், இவங்க 3 பேரும் ஒரே டைமில் உங்கள்கிட்ட வந்து டேட் கேட்குறாங்க. யாருக்கு ஃபஸ்ட் கொடுப்பீங்க அந்த ஆர்டர் சார்? கண்டிப்பாக மணி சார் ஃபஸ்ட்டு. பிகாஸ் மகேஷ் சாரும் அறிவு பற்றி நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் மணி சார் கொடுக்குறாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களே கூட சொல்லுவாங்க, சார் நீங்கள் அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையும் எனக்கு ரேப்போ வேறு. ஒரு நல்ல ரேப்போ, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பிரதர் ஃபீல் தான் எனக்கும் அறிவு சாரும் இருக்கும். எனக்கும் மகிழ் சாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு கனெக்ட். ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். அவர் ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் எனக்கு இருப்பார் எப்போதும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க, அவங்க போய் பண்ணிட்டு வாங்க, நான் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதுதான் ஒரு ஈஸி ஆர்டர். மணி சார் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தடம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம், அண்ட் ஆல்ரெடி ஹிட் பண்ண ஒரு காம்போ, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு காம்போ. ஸோ இதில் வந்து எந்த மாதிரி ஒரு புது அறிவிச்சியை நம்ம பார்க்கலாம். அண்ட் படமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலோன் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு சொல்லலாம். ஆக்ஷன் த்ரில்லர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் கிடையாது படத்தில். பட் அந்த ஆக்ஷன் மோடு இருக்கும், தேவையான இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் த்ரில்லர் ஆங்கிளும் இருக்குது. ஏன்னா லீகல் பாயிண்ட்ஸ் விஷயங்கள், அதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து அதை பார்த்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் உங்களை டேப் பண்ணும், உங்களை திங்க் பண்ண வைக்கும், படம் சிரிக்க வைக்கும், எமோஷனலாக கனெக்ட் பண்ண வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். அதே சமயத்தில் க்யூரியஸாக என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உங்களை வைக்கும். ஸோ இத்தனையும் இந்த படம் உங்களை பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு கனெக்ட் தான். ரொமான்ஸ் எந்த அளவுக்கு இதில் தடையற தாக்க தான் நான் ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு
ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான ரொமான்டிக் சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனது அந்த படத்தில் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பெருசாக ஒன்றும் ரொமான்ஸ் சீன் ஜாலியாக பண்ணிட்டு போகிறோம். அது வந்து அது கனெக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு முன்னாடி படம் அது ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல, ஒரு மெச்சூர் ரொமான்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக தரையிறக்க ஆக்சுவலாக தான் இட் ஆக்சுவலி ஹேப்பன். அது ஒரு 4-5 சீன் 6 சீன் வந்திருந்தா கூட அது வந்து பட்டுன்னு அந்த இடத்துல நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து 2 அழகான ரொமான்டிக் ட்ராக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இன்னொரு பொண்ணு ஸ்மிருதின்னு ஒரு பொண்ணு, தானியான்னு ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் வேறு வேறு மாதிரி ஒரு ரொமான்டிக், 2மே என்ஜாய் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஐ திங்க் இந்த யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணுவாங்க, லேடிஸ் லவ் பண்ணுவாங்க. இது வந்து இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஜானராக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். சார், இயற்கை ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்த படம். இவ்வளோ படங்கள் அறிவிச்ச படங்கள் பார்த்தா ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர்னா அந்த படம் தான் இன்றைக்கும். அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கொஸ்டினை யாரை பற்றின்னு கேட்டிருக்கேன். எனக்கு அது ஆக்சுவலாக ஜனா சார் வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டு சார் ரொம்ப கம்மியாக வருது சார். அது எனக்கு ரொம்ப ஹீரோ பண்ணிகிட்ருக்கோம். இது சார் கேமியோ மாதிரி இருக்குது. எனக்கு கேப்டன் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மாக செட் ஆகாமான்னு தெரில, வேணாம் சார் அப்படின்னு. சார் நீங்கள் நம்புங்க சார், சூப்பராக இருக்கும் பண்ணலாம் சார். ஆக்சுவலி அதையே பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அந்த கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள கதை தான் சுற்றி நீங்கள் கம்மியான போர்ஷனில் வந்தாலும் அதுதான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். நீங்கள் தான் அது தெரியும். பட் அவர் தான் என் மேலே அந்த அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். நான் படம் பண்ணதுக்கப்புறம் படத்தோட ரிவ்யூலேருந்து படம் பார்த்தவங்க எல்லாம் வந்து இந்த கேரக்டர் அவ்வளோ பேசும்போது தென் ஐ தேங்க்யூ தான் ஜனா சார். ஆக்சுவலாக தேங்க்ஸ் சார், நீங்கள் தான் பயங்கர நம்பி எனக்கு இது பண்ணி. ஃபஸ்ட்டு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு இது ஹேண்டில் பண்ண முடியுமா என்னன்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சார் உங்களுக்கு போலீஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அது இருக்கும் இதுக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு லவ்லி டைரக்டர் ஜனா சார். அவர் எந்த ஒரு போலித்தனமும் இல்லை, ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு ரொம்ப லைவாக அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படியோ அப்படி தான் அவர் படம் எடுக்கிறதும் அதே மாதிரி தான் ரொம்ப லைவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு எபிசோடு எடுத்தோம், அந்த கப்பலில் வெளில வந்து நிற்கிது, நான் இறங்குற மாதிரி. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ காற்றுல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே மூடிலாம் வைக்க முடியாதுல்ல. அந்த ஷிப்பு பெரிய எந்த ஷிப் ஃபுல்லாக அத்தனை டன் சல்ஃபர் இருக்குது. அதை ப்ரொக்ளைனில் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க, லாரியாக கொட்டிகிட்டு இருக்கு. இது இப்படி எடுத்து பண்ணி பக்கத்துக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி எடுக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். நான் அப்போ தான் க்ளோஸ்அப் ஷாட் என்ன இன்ட்ரடக்ஷன் கண்ணுக்குள்ளே போகுது. சல்ஃபர் பொடி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க, மஞ்சளில் பறக்குது. ஸோ அப்படிலாம் ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் மீறி தான் அதை எடுத்தோம். ஏன்னா ஒரு ஷிப்பு கரெக்டாக கிராஸ் ஆகணும், அப்போ ஒரு ஷாட் வைக்கணும். ஷிப்புன்றது நம்ம என்ன திருப்ப முடியும், அது வரும்போது வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் அந்த மாதிரி எடுத்தது. ஸோ ப்ராக்டிக்கலாக இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சுந்தர் சி சாரோட முதல் படம் இப்போ அடுத்து எப்போ பண்ணுறீங்க சார்? சுந்தர் சி சார் தெரியலமா, ஏன்னா எனக்கு நிறைய சுந்தர் சி சார்ட்ட சொல்லுவேன் நான், சார் இன்ட்ரோ வந்து நீங்கள் வந்து, ஏன்னா எனக்கு என்னோட படத்துக்கு அப்புறம் உள்ளத்தை அழித்தா பண்ணார், அது மிகப்பெரிய அப்படின்னு. ஏன்னா இன்ட்ரோன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முறைமாப்பிள்ளே என்னோட இன்ட்ரடக்ஷன் படம் கிடையாது. ஆக்சுவலாக கமிட் ஆனது வேறு, முறைமான் சார் மியூசிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். அப்படி தான் நான் உள்ளே என்ட்ராகி ஓகே சொன்னது. அது நாளடைவில் மியூசிக் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி இன்னொன்று ஆரம்பிப்போம் சார், பேரலாக ஆரம்பிப்போம், அதுவும் ஆரம்பிப்போம், அப்படி சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அது ஏதோ நம்மளோட விதியோ என்னமோ தெரில, அது மாற்றி விட்டுருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள், ஏன்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு படம் வந்து நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது அமையாத போது இட்ஸ் வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஐ நோ ஹவ் இட் இஸ். அதனால் ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரடக்ஷன் படமும் முக்கியமான ஒரு படம். இப்போ வர ஜென்ரேஷன் இருக்கு, கரெக்டாக பார்த்து நல்ல படமாக உள்ளே வந்துட்டாங்க, நல்ல படத்தில் இருந்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை டேக் இட்ஸ் கொண்டு போயிடும். அது கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது நம்ம போராடி அதுக்கப்புறம் அது மனதிடம் வேணும், அதை போராடுறதுக்கு முட்டி மோதுறதுக்கான ஒரு விஷயம் எல்லாமே வேணும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்லிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு. அது அமையாமே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம வேறு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அது அவர் கமர்ஷியல் வேறு பேட்டர்ன், நம்மளது வந்து கமர்ஷியலாக இருந்தாலும் இது வேற நான் ஜானர்ஸ்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அது அமையலாம். பார்ப்போம் சார். தடம் வந்து ஏன் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்? படம் வந்து நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள், சவுண்ட் சைட்லையும் சரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தரோ என்டர்டெய்னராக ஒரு படமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்கள் ஃபேன்ஸ்க்காகவும் எனக்காகவும் அந்த என்ன இருந்தல்ல போட்டு தாக்கு அந்த டைலாக் அது எனக்கான டைம் இவ்வளோ நடந்து இருக்குதுன்னா இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.